சூப்பர் ஓவர்னாலே நான் தான் கிங்னு சொல்ற அளவுக்கு அந்த 2014 சிபிஎல்ல இன்னைக்கு நிக்கோலஸ் பூரான் விளையாண்ட டீமுக்கு எதிராக மெய்டன் சூப்பர் ஓவர் போட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி அந்த சூப்பர் ஓவருடைய 5வது பால்ல நிக்கோலஸ் பூரானுடைய விக்கெட்டை எடுத்து அந்த மேட்சையும் அவங்க டீமுக்காக வின் பண்ணி கொடுத்தாரோ, ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை நேத்தி எல்எஸ்ஜிக்கும் கேகேஆருக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு மேட்ச்லயும் சூப்பர் ஓவர்ல சுனில் நரேன் செஞ்சு காமிச்சாரு. நேத்தி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கேகேஆர் 18வது ஓவர் வரைக்குமே விக்கெட்களை இழந்து 112 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி 2 ஓவர்ல ரிங்கு சிங்கோடைய அதிரடியான ஒரு பேட்டிங் காரணமா 20 ஓவர்கள் முடிவுல 7 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் அடிச்சாங்க கேகேஆர். பேட்டிங் மட்டும் இல்லாம பவுலிங் ஃபீல்டிங்லயும் சிறப்பா கேகேஆர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த மேட்சையும் வின் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. இந்த மேட்சை கேகேஆர் வின் பண்ண கடைசி ஒரு பால்ல 7 ரன் டிஃபெண்ட் பண்ணுங்கிற நிலைமையில கார்த்திக் தியாகி ஸ்லாட்ல போட்ட அந்த ஒரு பால 6 அடிச்சு இந்த மேட்சையும் டிரா பண்ணாரு முகமது ஷமி. இதோட இந்த சீசன் ஐபிஎல் உடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரை சுனில் நரேன் பவுல் பண்ண இந்த சூப்பர் ஓவருடைய ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண நிக்கோலஸ் பூரான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஏற்கனவே பூரானுக்கு சுனில் நரேனுக்கு எதிராக இருக்க வீக்னஸை பத்தி தெரிஞ்சும் ரிஷப் பந்த் எப்படி அவரை இறக்குனாருன்னு தெரியல. தொடர்ந்து அடுத்த பால்ல கேப்டன் ரிஷப் பந்த் சிங்கிள் அடிச்சிருந்தாலும் சூப்பர் ஓவருடைய 3rd பாலை ஹெய்டன் மார்க்ரம் 6 அடிக்க போய் அது சரியா கனெக்ட் ஆகாம பவுண்டரி லைனை நோக்கி போனா அந்த ஒரு பாலை ரோமன் பவலும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து அற்புதமான ஒரு கேட்சை பிடிச்சாங்க. காரணமா இந்த சூப்பர் ஓவர்ல 3 பால்ஸ் மட்டுமே பவுல் பண்ணி 2 விக்கெட்களை எடுத்து 1 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தாரு சுனில் நரேன். சூப்பர் ஓவரை வின் பண்ண கேகேஆருக்கு 2 ரன்கள் மட்டுமே தேவைங்கிற நிலைமையில ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சையும் சுலபமா வின் பண்ணி கொடுத்தாரு ரிங்கு சிங். சுனில் நரேன் இந்த 37 வயசுலயும் சூப்பர் ஓவர்ல தொடர்ச்சியா டாமினேட் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.